ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்ப்பீங்க. நல்லா போகுது. நான் தினைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ தொடர்ந்து போட்டுருக்கேன். எனக்கு வியூவர்ஸும் வாட்ச் டைமும் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எதுக்காக நான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸு நம்ம டைமை பார்த்து நம்ம வீடியோ போடணும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முன்ன காலையில் 8:30க்கெலாம் நான் அப்லோட் பண்ணிடுவேன். அது ஓடவே ஓடாது. அது ஓடுறதுக்கு சாயந்தரம் மட்டும் ஆகும். இன்னொன்று என்னென்னா 5 மணிலேருந்து கரெக்டாக 10 மணி மட்டும் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவை எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க. 10 மணிக்கு மேலே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வேலைக்கு போகிறவங்க பார்க்க முடியாது, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க பார்க்க முடியாது. நம்ம கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக 10 மணிக்கு மேலே தான் செல்லே நம்ம ஓப்பன் பண்ண தோணும். அதனால் நான் கண்டிப்பாக இப்போ 10 மணிக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோஸே போடுறேன். இப்போ எனக்கு வியூவர்ஸும் இது சப்ஸ்கிரைப் தான் கொஞ்சம் வியூவர்ஸ் போகுது. வாட்ச் டைம் கூடுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீடியோ போடுங்க. அதுமாதிரி நான் இத்தனை நாள் சமையல் வீடியோ போட்டிருந்தேன். சமையல் வீடியோ நான் போடும்போது என்னோடய கண்டென்ட் மட்டும்தான் நான் போடுவேன். நான் சமையல் செய்யும்போது நான் ஃபஸ்ட்டு அது எனக்கு கரெக்டாக இருக்கா, டேஸ்ட் இருக்கான்னு பார்த்து தான் நான் போடுவேன். என்னோடய ஒரிஜினல் கண்டென்ட் மட்டும்தான் நான் சமையல் போட்டேன். மற்ற எதுவுமே நான் எடுத்து போடலை. ஏன்னா நீங்கள் அதை மாதிரி செய்யும்போது நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக என்னை திட்டுவீங்க. அதனால தான் நான் கண்டிப்பாக நான் வீட்டில் செஞ்சு பார்த்து அது ஓகேவாக இருந்தால் தான் மறுநாள் அந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் வச்சுருப்பேன். நான் மறுநாள் கொஞ்சமாக செஞ்சு அதை நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை மாதிரி செய்யுங்க. இன்னொன்று என்னென்னா, கண்டிப்பாக நம்மளோட ஒரிஜினல் கண்டென்ட் இருக்கட்டும், நம்மளோட குரல் இருக்கட்டும், நம்மளோட ஃபேஸ் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து போடுங்க. அதுமாரி சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை போடுங்க. நம்ம வீட்டில் சமையல் தெரியாத ஒருத்தவங்க கூட இல்லை. நான்லாம் உண்மையாலுமே கல்யாணம் ஆனதுக்கு பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சமையலே நான் கற்றுக்கினேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குழந்தைங்க சாப்பிடணுமே, நம்ம வீட்டுக்கார் சாப்பிடணுமேன்னு சொல்லிவிட்டு நான் அதை டேஸ்ட்டு கூடி இதை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்போம், அதை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்போம், அதை மாதிரி தான் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுவேன். அதை மாதிரி நீங்கள் செஞ்சு போடுங்க. இன்னொன்று உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் போடுங்க. டைமை கீப்பப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைமை பார்த்து தான் நான் இப்போ போடுறேன். எனக்கு ஓடுது. ஆனால் நம்மளோட சமையல் நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் அதை போடுங்க. இல்லையா அதை விட்டுடுங்க, வேறு சமையல் போடுங்க. இன்னொன்று டைமை பார்த்து நம்ம வீடியோ போட்டோன்னா ஷார்ட்ஸு போட்டாலுமே கண்டிப்பாக ஓடுது. 10 மணிக்கு மேலே நீங்கள் ஷார்ட்ஸோ வீடியோவோ அப்லோட் போடுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு போகுது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க அதுக்கு மேலே தான் நம்ம ஸ்கூலுக்கோ, ஆஃபீஸ்க்கோ, காலேஜுக்கோ எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு சரி கொஞ்சம் நேரம் நம்ம உட்காருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, இன்னும் எதனா வேலை இருந்தாலும் நம்ம அப்போ தான் செய்வோம். அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம 1 மணி நேரம், அரை மணி நேரமாவது செல்லு பார்க்க வேண்டியது வரும். அந்த நேரத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு இவங்க நம்ம சப்ஸ்கிரைபரு, இவங்க நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வீடியோஸும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பார்ப்பாங்க, இல்லைன்னா தள்ளி விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சதை தான் நான் உங்கள் கையில் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் வியூவர்ஸ் போகும், சப்ஸ்கிரைபர் கூட, வாட்ச் ஹவர் கூட. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் உங்கள் கையில் இப்போ சொல்லியிருக்கேன். வேறு எதுவுமே மாற்றலை. நான் யாருடையுமே எடுத்து நான் போடலை. என் கையில் நான் அனுபவிச்சதை தான் உங்கள் கையில் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் ஹவர் கூடணும், வியூவர்ஸ் கூடனா டைமை கீப்பப் பண்ணுங்கள். டைமை கீப்பப் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போடலாம். அதே மாதிரி நீங்கள் போடுற வீடியோ உண்மையாக ஒரிஜினலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஓடுது. நான் முன்னெல்லாம் யாரையாவது எடுத்து போடுவேன். அது எனக்கு ஒன்றை மாதிரி தெரியல. ஓடிச்சு இல்லைன்னு நான் சொல்ல, ஓடிச்சு. ஆனால் அது என்றைக்குமே நான் இப்போ பொறுமையாக இன்னொருத்தவங்க கையை பிடிச்சி நான் மேலே ஏறின மாதிரி இருக்கும். இது நானாக உட்காந்து ஏஞ்சி போனாலும் என்னோடய முயற்சியில் ஏஞ்சி போடுற மாதிரி இருக்குது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி சொல்கிறேன். நீங்கள் டைம் பார்த்து வீடியோ போடுங்க.